welcome to Dhivya Sreeji Channnel. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம்னா just ஒரு food preparation தான். So அதே வந்து நான் சேலஞ்ச் பண்ணிட்டு செய்ய போறேங்க. பாத்தீங்கன்னா நான் என்னென்ன செய்ய போறேன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். just ஒரு டின்னர் தான் செய்ய போறேங்க. கெஸ்ட் வராங்க அதனால டின்னர் செய்யலாம்னு இருக்கேன். So பாத்தீங்கன்னா ரைஸ், சிக்கன் குழம்பு, அப்புறம் செமி கிரேவி மாதிரி சிக்கன் செமி கிரேவி மாதிரி ஒன்று செய்கிறேன். ட்ரை தான், செமி ட்ரைன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது சிக்கன் வந்து லெக் பீஸ் வச்சுட்டு தந்தூரி சிக்கன் மாதிரி ஒன்று. ஸோ அடுத்தது எக் ரோஸ்ட், அவ்வளோதாங்க செய்ய போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 6:30 கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ 6:30 ஆச்சு. என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் முடிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேங்க. வெங்காயம் கட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. வெங்காயம் வந்து நார்மலி நம்ம எல்லாருக்குமே எல்லா டிஷ்ஷஸுமே போடுவோம், அதனால ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுட்டேங்க முன்னாடியே. ஸோ ப்ரீ ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ ப்ரிப்ரேஷன் டைம் மட்டும் ஒரு 1 ஹவர்க்குள்ளே சேலஞ்ச் பண்ணி இப்போ நான் செய்யலான்ட்டு இருக்கேங்க. ஸோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனல் திவ்யா ஸ்ரீஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ 1 ஹவர் நான் இப்போ ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணால் 1 ஹவர் நான் என்னோடய வீடியோவில் காமிக்க முடியாது. ஸோ வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து நான் எடிட் பண்ணும்போது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் காமிப்பேன். பிகாஸ் வந்து 10 நிமிஷம் மேலே வ்ளாக் போனேன்னா எல்லோரும் எதுக்கு இவ்வளோ பெரிய வ்ளாக் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது வந்து நான் வெங்காயம் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் சொன்னேன். இஞ்சி பூண்டு வந்து பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணால் போதும். டொமேட்டோ இவ்வளோ தான் எனக்கு வேணும். எல்லா ரெசிபிக்குமே இவ்வளோ தான் நான் வந்து டொமேட்டோ எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சிக்கனும் வந்து நான் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். வந்து இப்படி செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிக்கன் குழம்புக்காக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரைக்காக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து லெக் பீஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எக் பாயில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு குழம்புக்கு வந்து நான் சில ஸ்பைசஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். சீரகம், சோம்பு, அப்புறமா வந்து குறுமிளகு, வரமிளகாய், அப்புறம் ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்க போகிறேன். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்காகங்க நான் குக்கர்லேயே செய்ய போகிறேன். ஸோ அந்த குக்கரில் வந்து உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ, கோகோனட் ஆயில் ஆர் நீங்கள் வந்து கடலெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ஊற்றிட்டு நல்லா வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தான் ஆனியன் போடணும். ஆனியன் போட்டு ஒரு 2 மினிட்ஸில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ சைட் பை சைட் நம்ம வந்து என்கிட்ட 4 பர்னர் இருக்குது. சைட் பை சைட் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக செஞ்சால் தான் என்னால் 1 ஹவரில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ பாருங்களேன், ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஆனியன்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அதில் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம குழம்புக்கு பண்ணிகிட்ருக்கோம், சிக்கன் குழம்புக்கு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா எக் பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்தில் நான் வந்து இப்போ ஃப்ரை ஆரம்பிக்க போகிறேன். ஆயில் ஊற்றிட்டேன், ஆல்ரெடி கோகோனட் ஆயில் ஊற்றிட்டேன். வெங்காயம் வந்து நீளமாக அரிஞ்சு வச்ச வெங்காயம் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அது வந்து நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ சைடில் வந்து உங்களுக்கு தக்காளி இப்போ போட்டுக்கலாம். குழம்புக்காக 1.5 தக்காளி பொடி பொடியாக நறுக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஆனியனையும் பார்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம குழம்புல வந்து தக்காளியெல்லாம் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் கெட்டி தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து குழம்புக்கு வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும். நீங்கள் தயிர் ஊற்றுறதா இருந்தால் தக்காளி வந்து கம்மி பண்ணிக்கணும்.
தயிர் ஊற்ற வேண்டாம்னா நீங்கள் தக்காளி அதிகமாக போட்டுக்கலாம். ஸோ ஆனியனும் பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா. இப்போது நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ சிக்கன் குழம்பும் சிக்கன் ஃப்ரையும் ஆகிறதுக்குள்ளேங்க நம்ம வந்து சிக்கன் லெக் பீஸ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், குருமிளகுத்தூள், அப்புறமா தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த கிறிஸ்பினஸ் வரதுக்காக அரிசி மாவும் மைதா மாவும் ஆட் பண்ணியிருக்கேன், கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் லாஸ்ட்டாக ஊற்றிருந்தோம், அதெல்லாம் தயிரெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி ஆயில் வந்து அப்படியே மேலே எண்ணெய் மிதக்க வருது. ஸோ இப்போ வந்து நான் 1 kg சிக்கன் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ 2 விசில் விடணும். அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டதுக்கப்புறம் ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஓப்பனில் வைக்கணுங்க. தேங்காய் பேஸ்ட் போட்டால் இது வந்து கொஞ்சம் கெட்டியாயிரும். ஸோ உங்களுக்கு தனியாக வேணுமோ கெட்டியாக வேணுமோ அது உங்களோட இஷ்டம். அது எப்படி நீங்கள் வேணுமோ அது நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி வாட்டரியாக செய்கிறேன். ஸோ இது வந்து 2 விசில் வர அளவுக்கு நம்ம மூடி வச்சுக்கணும். இப்போது ஸோ சிக்கன் குழம்பு மூடி வச்சாச்சுங்க. ஃப்ரையும் சைட் பை சைடு இதை வந்து முடிஞ்சிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டும் போட்டிருக்கேன். சிக்கன் போட்டுட்டு மசாலாஸ் வந்து மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். பெப்பர் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சிக்கன் ஃப்ரையும் ஃபைனலி ஓவர். கொத்தமல்லி தழை அப்புறமா கருவேப்பிலை அதெல்லாம் வந்து நம்ம தூவிட்டு இது வந்து எடுத்து வச்சிடலாங்க. எக்கும் பாயில் ஆகி முடிச்சிருச்சு. நான் ரைஸும் வச்சு முடிச்சாச்சு. குழம்பும் விசில் வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிக்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம லெக் பீஸ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஷாலோ ஃப்ரை, டீப் ஃப்ரை பண்ணலைங்க. ஒரு 10-15 மினிட்ஸில் இது குக் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் வந்து 1 சைடு நல்லா 5 மினிட்ஸில் வெந்துருச்சு. இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டு இன்னொரு 5-10 மினிட்ஸ் வைக்கலாம். அவ்வளோதான், நம்ம தந்தூரி சிக்கன் வந்து குக் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஆக்சுவலி சொன்ன மாதிரி 1 நாள்லேயே முடிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாயில்டு எக்கை வந்து நான் உரிச்சு எடுத்துகிட்டு 2 கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆயில் ஊற்றிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு அது எல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7:05 ஆச்சு. இன்னும் எனக்கு கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. லெக் பீஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ 1 hour நான் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் லேட் ஆகிருக்கு. ஸோ 1 hour 15 மினிட்ஸில் நம்ம வந்து குக் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ டிஷ்ஷஸ் வந்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் முடிஞ்சிச்சு. தந்தூரி சிக்கன் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து சிக்கன் ஃப்ரைங்க. முட்டை ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இது சிக்கன் குழம்பு. ஸோ ரைஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ ரைஸும் ஆகிடுச்சு.